திலீபன் எனக்கு ஒரு ஹெல்ப், நான் விஜய் டிவி வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். பாஸோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க அங்கிட்டு போயிடுவாங்கல்ல, போன பிறகு அவங்க என்ன சொல்லி பேசுவீங்க? என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். சொர்ணாக்கா கிளம்பிட்டாங்க. சொர்ணாக்கா கிளம்பிட்டாங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொடுக்குறியா? உங்க பாஸோட நிக் நேம் வந்து அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? சேல்ஸ் டார்கெட் இருக்கும் எங்களுக்கு, கண்டிப்பா பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பண்ணலாம், நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். மாதிரி பண்ணலாம். சோ அவங்க சொல்லும் போதே நாங்களும் சிரிப்போம், அவங்களும் சிரிப்பாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல். முடிஞ்சோடனே கண்ணத்தை பிடிச்சி கள்ளி அப்படி கிள்ளிட்டு விளையாட அப்படி போயிடுங்க. எல்லாமே பண்ணுவோம். ஜாலியா இருக்கும் போல இந்த ஆபீஸ். நாசமா போற எடுவட்ட வயலுகளா நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு அஜெண்டா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதே தான் டெய்லியும் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் டே சொல்லும்போது மானே தேனே இருக்கும், நல்லா இருக்க. செகண்ட் டே மானே மட்டும் தான் இருக்கும், தேர்ட் டே அது ரெண்டுமே இல்லன்றப்பதான் நம்ம வர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. ஒன் நாள்ல இந்த ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்களாலே அதை முடிக்க முடியாது. சாம்பார் ஆப் எனக்கு. இப்போ வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம பொறுமையா முடிச்சு தரலாம் அப்படின்ற மாதிரிதான். இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எப்பெல்லாம் உங்க பாஸ பாக்குறப்ப நீ பாஸா இல்ல மாமியாரா அப்படின்னு எப்பவுமே தோணும் சார். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். இந்ததுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரக்கடா இருக்கும் சார் அவங்க ஃபேஸே, அவங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படிதான்டா பேசுவேன். நிறைய குறை சொல்லிட்டு இருக்கும் போது தோணும் சார் அந்த மாதிரி. டேய், இதெல்லாம் ஒரு காரணம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்தது என்ன வேலை கொடுக்கலான்றதா மாமியார் மைண்ட்ல ஓடும். பாஸும் அப்படிதான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. லீவுன்னு சொன்னா பர்சனல் சொன்னா என்னன்னு விட்டுற மாட்டாங்க. என்ன லீவு, என்ன பர்சனல், அந்த தோணி அந்த எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. பர்சனல் இஷ்யூன்னு சொன்னா ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது என்ன பர்சனல், அதுதான் பர்சனல்னே சொல்லட்டுமே. அப்புறம் ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நானும் ஃபீமேல், நான் வரேன், உன்னால ஏன் வர முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். என்னால கரெக்டா கட்டுவிட்டா. ஆக்சுவலா அந்த பர்சனல் அப்படின்னு சொன்ன பிறகு அது என்ன பர்சனல் ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அப்பதான் எங்களுக்கு ஒர்க் டன் முடிக்க முடியும் சார். இந்த மோட்டிவேஷன் டாக்லாம் மீட்டிங்ல வச்சுக்கணும். இங்க இல்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவங்களுக்கு அப்போதைக்கு உங்கள்ட்ட தேவைப்படக்கூடிய உதவி ஒரு நாள் லீவு தான் சார். இது சூப்பர். அப்ப ஏதோ போய் தான் சொல்ல வராங்க, சரி என்னதான் போய் சொல்றாங்களேன்னு தெரிஞ்சு போன்ற ஒரு ஆர்வம் தான், வேற ஒண்ணும் இல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சிலத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ற, எப்படி உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுது? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. மோகரே ஒத்து பார்த்தா தான் நமக்கு மைசூர் பாக்கு தெரியல. அதே நிலைமையில இருக்கும்போது நானுமே இதை பண்ணிருப்பேன். இப்போ என்னடா புத்தலாட்டாது. உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்குல, நீங்க போய் சொல்லி அப்புறம் நல்லா வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்துட்டீங்கல்ல. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. வந்துட்டீங்கல்ல, அவங்களும் போய் சொல்லி லீவ் எடுத்து நாங்க கொடுக்கலையே. அது நமக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். என்னோட கேஷுவல் லீவு மந்த்லி 2 லீவ் இருக்கு, நான் பர்சனல் சொல்லி எடுக்கிறேன். நீங்க அது ஏன் ரீசன் கேக்குறீங்க? அது நீ இப்படி எங்களை மடக்க வேணாம், எதிர்பார்க்கவே. சோ என்ன ரீசன் தெரிஞ்சிட்டா அந்த ஹாஃப் டே லீவ் கொடுத்துட்டு இல்ல பெர்மிஷன் கொடுத்துட்டு வேற யாருக்காவது அந்த அசைன் பண்றதுக்கு தான் நான் வந்து என்ன இன்னும் ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. லீவ் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஃபுல் டேவா நான் யூஸ் பண்ணணுமா ஹாஃப் டேவா யூஸ் பண்ணணுமா, இதை நான் தான் டிசைட் பண்ணணும். அதானே உலக வழக்கம். என்ன ரீசன் கேக்குறீங்க, அதுல இன்னும் டிகின் பண்றீங்க. எனக்கு அவசியமா இல்லையாங்கிறது நீங்க முடிவு பண்றீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் ஆர்கனைசேஷன் என்ன சார், ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் ஆர்கனைசேஷன். தெரியலமா, சாரி எனக்கு தெரியாது. ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும், ஒரு மிஷன் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கேஷுவல் லீவ்னா என்னம்மா? கேஷுவல் லீவ்னா கேஷுவலா எடுக்கிற லீவ் தான். பட் நான் குமார் அவசரப்பட்டியே. ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைஸ்டா இருக்கும்ல. கேஷுவல் லீவ் கேஷுவலா தான் இருக்கும். சொல்றேன். இது என்ன? நாங்க வந்து கண்டுபிடிச்சதால வந்து நாங்க இது பண்ண முடியும். ஒரு அதாவது நாங்க புரிஞ்சுக்கிறோம், நாங்களும் ஒரு மேல் தான். ஒரு பொண்ணோட எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மென்டல் ஸ்ட்ரென்த் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்னொரு பொண்ணால தான் புரிஞ்சுக்க முடியும். நாங்க நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். யூஸ் பண்ண கூடாதுல்ல சார். நம்மளால 3 விஷயம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணவே முடியாது சார். அது என்ன 3 தகுதி? ஒண்ணு நம்மளோட பிரெக்னன்சி. ஓகே, அடுத்த 9 மந்த்ஸ்க்கு இந்த பொண்ணு எத்தனை வாட்டி லீவ் எடுக்கும், என்னென்னலாம் காரணம் சொல்லுன்றது ஒண்ணு வரும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல். ஓகே, இந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா, இவளை வந்து நம்ம டார்கெட் பண்ணா என்ன ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்டோட வெளிய போறேன், நம்ம போலியே, இவ என்ஜாய் பண்றாளே பொறாம லைட்டா விமனா இருந்துட்டு இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியும் ஒரு மேனேஜ்மென்ட்காக பேசுறாங்க அப்படிங்கறது தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.
நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க. எங்களுக்காவது நீங்க உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்த பிறகு இதை வச்சு ஏன் யூஸ் பண்ணி கொடுக்க நீங்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்க. மாட்டினாடா மானஸ்த பாஸா இருக்கும்போது எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அத நாங்க எக்ஸிக்யூட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நானும் எம்ப்ளாயி தானே. கேட்டுக்க. கேள்வி இவ்வளவுதாம்மா. உங்ககிட்ட இருந்து ஒரு கம்பெனியின் குரல் வருது. பெண்ணின் குரல் எப்போது வரும் நான் வெயிட் பண்றேன். இப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இந்த வருடம் நோபல் பரிசு எக்கனாமிக்ஸ்ல யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க. யாருன்னு தெரியாது. கிளாடியா கோல்டினுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காங்கன்னு இருக்கா ஐடியா இருக்கா? ஆமா மறந்தே போச்சுடா. உங்ககிட்டே போகுது. இப்ப இவங்களை பிடிப்போம். எப்பெல்லாம் இதுங்க பண்ற அழிச்சாட்டியத்தை பாக்குறப்ப மருமக மாதிரி தோணுது. என்னடா போட்டு கொடுக்குற போன்ல எப்ப பார்த்தாலும் சேட்டிங், யூடியூப் பாக்குறது, அதர் தென் ஒர்க் எல்லா வேலையும் ஓடும். அப்ப எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். திலீபன் எனக்கு ஒரு ஹெல்ப். நான் விஜய் டிவி வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவங்க கம்பெனி ஏதாவது கம்பெனியில் நான் சேர்ந்துட்டேன். அவங்க ஃபேஸை பார்த்த உடனே இது பண்ணிடுவாங்களாம். நீங்க விமனோட ஃபைட் பண்றீங்க, நாங்க காலங்காலமா மென்னோட ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த மென்னோட ஃபைட் பண்ணியே எங்களால ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் வர முடியுதுன்னா we can't fight with you people. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. மேனேஜரா நான் ப்ரமோஷன் கிடைச்சப்போ நான் தான் மேனேஜர் நம்ப வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாத்தையும். யா சோ அதுல போய் என்ன ஃபிட் பண்றதுக்கு எல்லாரும் நான் தான் மேனேஜர் வடிவில் காமெடி மாதிரி ஆயிடுச்சு என்னோடது. சோ அப்ப அளவு இந்த மாதிரியா? நானும் ரவுடியா? சின்ன பசங்க எல்லாம் ஓரளவுக்கு வரத இயல்பாவே சொசைட்டிலேயே அதை அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிறாங்க இல்லையா? இன்னமும் இந்த பிரச்சனையெல்லாம் அதிகாரிகள் அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க. நீங்க சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். சொல்லுங்க. பிரெக்னன்சியை பிளான் பண்ணாதீங்க, பிரெக்னன்சியை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. இது டூ மச். ஃபீமேல் பாஸ். எஸ், ஃபீமேல் பாஸ். அதுவும் நடந்திருக்கு. இன்னுமே இது மாறாம இருக்கோ? போனா அடபத்திட்டு நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். யோ மென் எம்ப்ளாயர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆன் சைட் அதுக்கெல்லாம் மென் எம்ப்ளாயர் ப்ரிஃபர் பண்றாங்க. வை கான்ட் விமென்? இப்போ ஒரு கதை இப்படி போகுதா? ஒரு விமன் கல்யாணம் ஆனவங்க ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன். நான் ரெடியா இருக்கேன். ஹஸ்பண்ட் எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இல்ல ஹஸ்பண்ட் வேலைய விட்டு உங்க கூட போவாங்களா? அவன் வரணும். நான் போறேன். இல்ல இல்ல கிட்ட இல்ல உங்க குழந்தை இருக்கு. எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஓகேங்களா? உங்க குழந்தை எடுத்துட்டு நீங்க தூக்கி போவீங்களா? நான் போறேன். எந்த நீ பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒரு men போனா ஒரு விமன் அவர் வேலைய ரெசிக்னேஷன் பண்ணிட்டு டிராவல் பண்ணுவா. அது மாறணும் தானே மேம்? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஹஸ்பண்ட் ரெடியா இருப்பாரு மேம். என் ஹஸ்பண்ட் இப்போ ரெடியா இருக்காரு. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் கண்டிப்பா வருவார் மேம். யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. இது மாறிடுச்சு. நாங்க எல்லாரும் போவோம். எல்லாரும் அது ஃபுல்லா மாறலன்றது தான் என் பாயிண்ட். பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம் சரி. நான் மேரிட் men கேக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓகே மேம் ஐ அம் ரெடி. எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது சார். நீ மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். ஃபீமேல் கிட்ட வெச்சனா give me some time, I need to go discuss and come backன்றாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இது ஃபுல்லா எப்படி மாறும் முதல்ல? மாறல. இல்ல முதல்ல நீங்க 4-5 பேருக்கு கொடுத்தா தானே மாறும். ஒரு இத சொல்றதுக்காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட?